ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஒரு வழியா கூலி படம் பார்த்து முடிச்சாச்சு. படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் நல்லாவே இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் தான். செகண்ட் ஹாஃப்னு ஒன்று பண்ணி வச்சிருக்கானுங்க. எல்லாம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த ஃபேன்ஸ் எல்லாருமே செகண்ட் ஹாஃப்ல படுத்து தூங்கிட்டானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இழுன்னு இழுத்து வச்சிருக்கானுங்க செகண்ட் ஹாஃப். செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. உன்னால முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நம்ம லோக்கியன் எடுத்த மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா நம்ம சிறுத்தை சிவா எடுத்த மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க. சரி, நம்ம ரோஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்துருவோம். நம்ம சத்யராஜும் நம்ம தலைவரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீனே சத்யராஜ் போட்டு தள்ளியிருக்காங்க. சத்யராஜ் செத்து போயிடுறாரு. அந்த சாவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நம்ம தலைவர் எப்படி சத்யராஜ் செத்தாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த கேங்கே போட்டு தள்ளுறாரு. இதுதான் படத்தோட ஒன்லைன். இதுக்கு காரணம் எவன்னு கண்டுபிடிச்சு அவனை ஒரே குத்தி கொடலை உருவி மாலை போட்டுன்னு போயிடுவேன். எந்த கோயிலுக்கு? எங்க வேணா போவேன். சரி, இப்ப நம்ம ரோஸ்ட்டுக்குள்ள வருவோம். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ரோஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்துக்கு கூலின்னு பேர் வச்சதுக்கு பதிலா வெட்டியான்னு பேர் வச்சிருக்கலாம் போலுக்கு. ஏன்னா இந்த படத்துல ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், நம்ம ரஜினி 3 பேரும் சேர்ந்து எப்படி வெட்டியா வேலை பாக்குறது அப்படிங்கறதான் ஒரு டுட்டோரியலா நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டாவே இருக்கு. பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டணத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ருதிஹாசன் அக்காவை பத்தி பார்ப்போம். அக்கா தான் படத்துல சத்யராஜோட பொண்ணு. அக்காவோட நடிப்பு திறமையை பத்தி சொல்லணும்னா, அக்காவுக்கு படத்துல நடிக்கவே வரல. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. படத்துல எமோஷனலா நடிக்க சொன்னா அக்கா படம் ஃபுல்லாவே சிரிப்பு காமிச்சு வச்சிருக்காங்க. அக்காவுக்கு படம் ஃபுல்லாவே பிரச்சனை தான். எங்கிட்டு பார்த்தாலும் 7.5 சனி நம்ம அக்காவை சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு. படம் ஃபுல்லாவே நம்ம அக்கா அழுதுகிட்டே தான் இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. பேசாம இந்த படத்துல நம்ம ஸ்ருதிஹாசனை போட்டதுக்கு பதிலா நம்ம கீர்த்தி அக்காவை போட்டுக்கலாம் போல. ஏன்னா படம் ட்ரெய்லரை பார்த்தோன்னே நம்ம தப்பிச்சிருக்கலாம் அந்த படத்துல இருந்து. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். சரி, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம தலைவர் இந்த படத்துல எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு சாதாரண ஆளா மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஆளா தான் காட்டுறாங்க. ஆனா தலைவருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அதுல பார்த்தா நம்ம தலைவர் ஒரு கூலியா தான் இருக்காரு. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கூலியா தான் இருக்காரு. கூலின்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னது கூலியா? படத்துல நம்ம சத்யராஜை போட்டு தள்ளினது எப்படின்னு நம்ம தலைவர் கண்டுபிடிக்கிறாரு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, தலைவர் சத்யராஜ் கொலை மேல சந்தேகம் இருக்குன்ட்டு நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வரான். வந்து, அண்ணா இந்தாங்கண்ணா மெடிக்கல் ரிப்போர்ட், சத்யராஜ் இயற்கையா சாவலண்ணா, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போறான். அதே மாதிரி இன்னொரு சீன்ல பார்த்தா அதே போலீஸ் வரான், ஒரு ஃபைலை கொண்டாந்து தரான். இந்தாங்கண்ணா சுபின் கேரக்டரை பத்தி மொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த ஃபைல்ல இருக்குண்ணா, அந்த ஃபைல் அங்க வச்சிருக்கேன்னா அதை எடுத்துக்கங்கண்ணா அப்படின்னு சொல்றான். யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? ஏயா, பிளாஷ்பேக்ல அவர் ஒரு கூலியா தானே இருந்தாரு. அவருக்கு எப்படியா இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆளெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? போலீஸ்காரங்குள்ள ஒரு கூலியா எப்படியா அது சாத்தியமாகும்? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. அது எப்படின்னா, ஒரே ஆளு மெடிக்கல் காலேஜ்ல இருந்தும் ஃபைல் எடுத்து தரான், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் ஃபைல் எடுத்து தரான். ஒரே ஆள் தாங்க. மொத்த கடைக்கு நான் தான் சப்ளை எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க, சக்திமான் தோத்துருவாரு. நெக்ஸ்ட் நம்ம நாகார்ஜுன் கேரக்டர் பாத்தீங்கன்னா, தலைவன் இந்த படத்துல பெரிய வில்லன், ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளியிருக்கான். பாத்து ரைட் சீஸ் வரப்போ டாக்டர் கொண்டு செக் பண்றா. 4 பேர் போட்டு தள்ளிறாரு. ஆனா அதே சமயம் அவன் எவ்வளவு பெரிய தற்குறினா, அந்த போட்டு தள்ளின ஆளுங்களோட டெட் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுனே தெரியாத ஒரு தற்குறி வில்லனா தான் நம்ம நாகார்ஜுன் இந்த படத்துல வந்திருக்காரு. சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களை பேசினாலே சிரிப்பு வருது. ஏண்டா டேய், நீ தான் பெரிய ரவுடியாச்சேடா. ஒருத்தனை கொலை பண்ணா அவன் பாடியை பெட்ரோல் ஊத்தி கொடுத்தனாலே எரிஞ்சு போயிடும். இதுக்கு போய் சத்யராஜை கூப்பிட்டு அந்த ஆளை வெட்டியா வேலை பார்க்க வச்சு, அவன் ஏதோ சயின்டிஸ்ட் மாதிரி சேரை கண்டுபிடிச்சு அவனையும் வெட்டியா வேலை பார்க்க வச்ச. வியாபாரமெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ வேணா வா. இது பத்தாதுன்னு உன்னோட கிறுக்கு பிடிச்ச ஆளு இந்த வெட்டியான் பிடிக்கலன்னு சத்யராஜை கொன்னு அவன் சாவறப்ப, என்ன நீ சாவடிச்சீன்னா என்னை விட பெரிய வெட்டியான் ஒருத்தன் இருக்காண்டான்னு சொல்லி அவன் செத்து போயிடுறான். லாஸ்ட்ல அந்த பெரிய வெட்டியான் யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம தலைவர். எப்ப பார்த்தாலும் வெட்டித்தனமா சுத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் வெறும்
வெறும் வெட்டியா அவளை தாண்டா லாய்க்குன்னு சொல்லி பிடிச்சு உடனே ரோஷத்துல டாக்டர் அன்னைக்கே வெட்டியான மாறிட்டான். நெக்ஸ்ட் ஒரு சீன்ல நம்ம சுபின் உளவு பார்க்க வந்த போலீஸ்ன்னு தெரிஞ்சு போயிடும். நாகார்ஜுனா அவனை சுத்தியலாலேயே அடிச்சு கொன்றுவாரு. அந்த பாடியை நம்ம தலைவரை விட்டு போய் புதைக்க சொல்லியிருப்பாரு. சரின்னு நம்ம தலைவரும் புதைக்கலாம்னு அவனை தூக்கிட்டு போய் ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள அந்த சுபினை படுக்க போட்டு மண்ணை போட்டு மூணுனா தலைவன் வெடுக்குன்னு அண்டடக்கர் மாதிரி எழுந்திரிச்சு வரான். லோக்கி என்னென்ன சீன் இது? ஒருத்தனை சுத்தியலால 4 வாட்டி அடிச்சா அவன் எப்படி உயிரோட இருக்க முடியும்? எப்படி மண்ணுக்குள்ள புதைச்சவனையும் திரும்ப ஏந்திரிச்சு வர முடியும்? இதுல ஹைலைட் என்னன்னா, அவன் மண்ணுக்குள்ள இருந்து ஏந்திரிச்சு உட்காந்தோட நம்ம ஸ்ருதிஹாசன் ஒரு டயலாக் வேற பேசுவாங்க. ஒரு ஆளுக்கு சடனா ஹார்ட் நின்று போச்சுன்னா இது மாதிரி மிராக்கல்ல திரும்ப உயிர் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு டயலாக போட்டு உருட்டி இருப்பாங்க நம்ம ஸ்ருதிஹாசன். பெரிய டாக்டர் பல்ச புடிச்சு பாக்கலாம். ஏன்க்கா சுத்தி அக்கா, நீ ஏன் டாக்டர் படிக்க காசு இல்லாம தான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பார்மசிஸ்ட் படிச்சுட்டு மெடிக்கல் ஷாப்ல வேலை பாக்குற? நீ ஏதோ டாக்டர் படிச்ச மாதிரி கண்ட டைலாக்லாம் போட்டு உருட்டுறியேக்கா. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. நெக்ஸ்ட் இந்த படத்தோட மெயின் வில்லன் நாகார்ஜுனாவை நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல. வில்லன் நம்ம சுபின் தான். உண்மையிலேயே படத்துல பயங்கரமா நடிச்சிருக்கான். நான் இதுவரைக்கும் பார்த்ததிலேயே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு நடிகர். ஆனா படத்துல நம்ம தலைவனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அதுதான் சூப்பர் சோல்ஜர் சீரம். நான் ஏன் தலைவன் சீரம் எடுத்திருக்கான்னு சொல்றேன்னா, படத்துல தலைவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. என்னடா டேய், படத்துல நாகார்ஜுனாவை தவிர ஒருத்தனால கூட தலைவனை அடிச்சு படுக்க போடவே முடியாது. தலைவன் தான் வரையும் போறான் எல்லாத்தையும் பறந்து பறந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். லோக்கின்னு ஒரு ஆறுதலுக்காச்சும் அவனை ஒரு 4 அடி வாங்க விட்டுருக்கலாமே. படம் ஃபுல்லா வரவும் போறான் எல்லாத்தையும் அவனே தூக்கி போட்டு மிதிக்கிறான், மாங்குன்னு குத்துறான். என்னென்ன பண்ணி வச்சிருக்க? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். நெக்ஸ்ட் இந்த படத்துல ஒரு கேமியோ ஒன்று வருது. அது யாருன்னா நம்ம உபேந்திரா தான். உபேந்திராவை கேமியோ பண்ண தான் கூட்டு வந்திருக்காங்க. இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, ஒழுங்கா உபேந்திராவை ஃபர்ஸ்ட்லயே காமிச்சு கூட்டிட்டு வந்துருக்கலாம். அந்த பாட்டுல ஒரு சீன்ல காட்டுவானுங்க. சரி நானும் அடுத்த சீன்ல வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா தலைமை ஒரு ரூமுக்குள்ள போய் கதை சாத்திக்கிறான். அந்த ரூமுக்குள்ள மட்டும் யாரும் போயிடாதீங்க, அந்த ரூமுக்குள்ள பேய் இருக்கு, பூதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கிரியேட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் சீனே. எந்த காரணத்தை கொண்டும் தெற்கால இருக்க ரூம் பக்கம் யாரும் போகவே கூடாது. ஆனா தலைவன் படத்துல எப்ப வரான்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு இன்டர்வல் முடிஞ்சு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் ஒன்று வருது. அந்த ஃபைட்ல தான் தலைவனோட இன்ட்ரோவே காட்டுறாங்க. அந்த ஃபைட்ல தான் நம்ம தலைவரும் உபேந்திராவும் டேக் டீம் போட்டு ஃபைட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. என் கேள்வி என்னன்னா, லோக்கி இவ்வளோ பெரிய ஃபைட்டு இந்த படத்துக்கு தேவையான? வராங்க, அடிக்கிறாங்க, பறக்குறாங்க, வரான், அடிக்கிறான், பறக்குறான், வரான், அடிக்கிறான், பறக்குறான். முடியல தலைவரே, முடியல தலைவரே. இப்படியே பறந்துகிட்டே இருந்தா எப்பதானே படத்தை மூவ் பண்ணி கொண்டு போற? அதுலயும் நம்ம உபேந்திரா வரப்போ ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க. ஐயோ சாமி, அணி என்னென்ன பிஜிஎம் அது? அணி பவர் ஹவுஸ் மாதிரி ஒரு சாங்கை போட்டு வச்சிருக்கியே, அதை எதுக்கு போட்டேன்னாச்சும் கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கா? அந்த ஃபைட்ல அந்த ஃபுல் பாட்டை போட்டிருந்தாலே அந்த ஃபைட்டு ஓரளவுக்கு எங்கேஜிங்கா இருந்திருக்கும். பாக்குற நம்மளுக்கும் பவர் ஹவுஸ்ன்ட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்திருப்பானுங்க. அதை விட்டுப்புட்டு தகிட்டன்னு ஒரு பிஜிஎம் போட்டு வச்சிருக்கியே, அந்த பிஜிஎம் எப்படி இருக்கு தெரியுமா? தியேட்டர்ல தலைவர் ஃபைட் ஆரம்பிச்சப்ப கத்தி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க தியேட்டர்ல. அந்த ஃபைட் முடிய போறப்ப நம்ம உபேந்திராலாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பிஜிஎம் கேட்டு எல்லாம் கடுப்பாகி உட்காந்துட்டானுங்க அமைதியா. நெக்ஸ்ட் இந்த படத்துல பிளாஷ்பேக் ஒன்று வருதுன்னு சொன்னானுங்க. நானும் அந்த பிளாஷ்பேக் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் பார்க்க அந்த பிளாஷ்பேக் வரவே இல்லை. இந்த பிளாஷ்பேக் எப்போ வருது தெரியுமா? படமே ஃபைனலுக்கு வந்துருச்சு, படம் முடிய போகுது, லாஸ்ட்ல போய் அந்த பிளாஷ்பேக்கை சொருகி வச்சிருக்கானுங்க. ஏன் செகண்ட் ஹாஃபே இவ்வளோ லென்த்தா இருக்கேன்ட்டு ஆல்ரெடி கடுப்புல உட்காந்துருக்கோம். இதுல லாஸ்ட்ல போய் அந்த பிளாஷ்பேக்கை வச்சா இன்னுமாடா படம் முடியல, எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அமீர் கானுக்கு வரும். தலைவன் தான் இந்த படத்துல மிக முக்கியமான கேமியோ. தலைவன் என்ட்ரி ஆகும்போது எல்லாம் கத்துனாங்க, எல்லாம் ஓகே. ஆனா தலைவன் என்ட்ரி ஆனோடனே தலைவன் தான் பெரிய மாசுன்னு காட்டுறதுக்காண்டி அங்க நிக்கிற அடியாளுங்களை தான் தலைவன் 2 கண்ணை வச்சு சுட்டு தள்ளி எவ்வளவு பெரிய மாசு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் காட்டுறான். அது பில்டப்ன்ற பேர்ல என்னமோ பண்ணிருக்குது. இப்படி எல்லாம் சுட்டு தள்ளி மாஸ் காட்டிட்டு நம்ம அமீர் கான் என்ன பண்றாருன்னா, ஒரு கத்தியை எடுத்துட்டு போய் நேரா நம்ம தலைவரை வெட்டுறதுக்கு போறாரு. வெட்ட மாட்டாருன்னு தெரியும். என்ன பண்றான்னு பாப்போம்னு பார்த்தா
நேரா போய் தலைவர் கழுத்துல கத்திய வச்சு, அண்ணா நீங்களா, நீ யாரை வெட்ட வந்தாய் தெரியுமா? நீ யாரை உதைக்க வந்தாய் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி, அண்ணா நீங்களா, லேபரோட ஹெட் தேவா நீங்க இங்க அப்படின்னு தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அது வரைக்கும் ஹிந்தியில பேசிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு நம்ம தலைவரை பார்த்தோன்னே தலைவன் தமிழ்ல பேசுறான். ஏண்டா டேய், படத்துல நம்ம தலைவர் நாகார்ஜுனாவோட அப்பாவை கொன்றுவாரு. நாகார்ஜுனாக்கே நம்ம தேவாவை பார்க்கும் போதெல்லாம் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரிதான் இருக்குன்னு தோணும். இப்படி இருக்கும் போது நீ கூட இருந்து வேடிக்கை பார்த்தவன், உனக்கு எப்படி நம்ம தேவாவை பார்த்த உடனே தேவாண்ணா நீங்களா, நீங்க லீடர் கெட்டாச்சு, நீங்க இங்க அப்படின்ட்டு எப்படி உனக்கு மட்டும் பார்த்தோன்னே அவர் தேவான்னு தெரிஞ்சிச்சு? என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இதுல வேற கிளைமேக்ஸ்ல அமீர் கானை ஒரு பீடிக்கு போய் பிச்சை எடுக்க விட்டீங்களேடா. எல்லாம் சரியா இருப்பியா? ஏத்தி விட்டு சிவ்னு ஆகுங்க வாயா. சரி ஓகே, ஓவராலா படம் எப்படி இருக்கு பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. என்ன படம் லென்த் தான் கொஞ்சம் அதிகம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டக்குன்னு போயிடும். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இழுக்கும். ஆனா அதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் போகும். எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் நல்லா தான் இருக்கு, பட் லோக்கி என்ன படம் மாதிரி இல்ல. எல்லாரும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல போய் இது எல்சியூவா இருக்கும், இது டைம் டிராவலா இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும்ட்டு போய் கடைசியில இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்ட்டு எல்லாம் ஏமாந்து வந்துட்டானுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ரோஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.